वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्विति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। काञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमामितम्। हरे कृष्णा। நேத்து நம்ம ஹரே கிருஷ்ண பார்த்ததுல ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நேத்து பார்த்ததுல ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி, சொல்லுங்க. அந்த கங்கை கரையில போய் அவங்களுக்குலாம் தர்ப்பணம் கொடுக்க திரௌபதி, எல்லா லேடிஸ் எல்லாருமே ம். சேர்ந்து போறாங்கன்னு சொன்னோம். குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள் ஆரம்பிச்சோம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஓகே, லெட் அஸ் கண்டினியூ. அந்த குருட்சேத்திர போருங்கிறது குடும்ப அங்கத்தினரே இடையே நடக்கின்றது. அதனால அந்த பாதிப்பு இந்த குடும்பத்தவங்க இருந்தா கூட அந்த கங்கை கரைக்கு எல்லாம் போய் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாரும் போய் செஞ்சாங்க. அது பகவானும் கூட இருந்தார். பகவான், ஆமா பகவான். அவரும் அந்த குடும்பத்துல ஒருத்தர். பல விதங்கள்ல உறவு முறை பார்த்தோம். குந்தி மகாராணி அவங்க அத்தை ஆறாங்க பகவானுக்கு. ஸோ பாண்டவர்கள்லாம் அந்த மாமன் உறவுல வந்து அவர் இருக்கார். ஸோ நம்ம அதை பார்த்தோம். சதுர்புஜ அந்த 4 கரமுடையவர். பொருத்தமான முறையில எல்லாரையும் சமாதானம் வேற படுத்திருக்காரு கிருஷ்ணர். அதனால 4 கரங்கள் அப்ப அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேங்க்யூ பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் குந்தி மகாராணியின் பிரார்த்தனைகள். பதம் 4. சாத்வயாம் ஆச முனிபீர் ஹத பந்தூன் சுஷார்பிதான் பூதேஷு காலஸ்ய கதிம் தர்ஷயன் ந பிரதிக்ரியாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவ்யராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். சர்வசக்தி படைத்தவரின் கடுமையான சட்டங்களும் அவற்றின் பிரதிபலன்களும் எப்படி ஜீவராசிகளிடம் செயல்படுகின்றன என்பதை எடுத்து கூறி அதிர்ச்சியும் பாதிப்பும் அடைந்திருந்தவர்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் முனிவர்களும் சமாதானப்படுத்த ஆரம்பித்தனர். ஸோ பகவானே நேர வந்து அவங்களுடைய அந்த கஷ்டம், எல்லாருக்கும் மனசு இவ்வளோ வேதனையா இருக்கும் இல்லையா, இவ்வளோ பேரை இழந்திருக்காங்க. ஸோ நம்ம கேட்ட மாதிரி எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்க தான் முழுமுதற் கடவுள்னா எதுக்காக இவ்வளோ பெரிய யுத்தம், எதுக்காக இவ்வளோ பேர் மரணம் அடையணும், எத்தனையோ கேள்விகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும். ஆனா நம்மள மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்குலாம் வந்து சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க. அதுவும் நம்ம வந்து பார்க்கணும். சந்திரபாலு மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. பரமபுருஷ பகவானின் ஆணைப்படி இயங்கும் உறுதியான இயற்கை சட்டங்களை எந்த ஜீவராசியாலும் மாற்றியமைக்க இயலாது. ஜீவராசிகள் எப்பொழுதும் சர்வசக்தி படைத்த பகவானுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஆவர். எல்லா விதிகளையும் சட்டங்களையும் இயற்றுபவர் பகவானே ஆவார். இவ்விதிகளும் சட்டங்களும் பொதுவாக தர்மம் அல்லது மதம் என்று அழைக்கப்படுகின்றன. யாராலும் எவ்வித மத கொள்கைகளையும் உண்டாக்க முடியாது. பகவானின் கட்டளைகளை பின்பற்றும் மதம் உண்மையான மதமாகும். பகவானின் கட்டளைகள் பகவத்கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அனைவரும் பகவானை அல்லது அவரது கட்டளைகளை மட்டுமே பின்பற்ற வேண்டும். இது பௌதீகம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரு வழிகளிலும் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும். இந்த ஜட உலகில் இருக்கும் வரை பகவானின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டியது நமது கடமையாகும். மேலும் பகவானின் கருணையால் ஜட உலகம் பந்தத்திலிருந்து நாம் விடுபடுவோமே ஆனால் அந்த முக்தி பெற்ற நிலையிலும் கூட நம்மால் பகவானுக்கு உன்னத அன்பு தொண்டாற்ற முடியும். ஆன்மீக பார்வையை பெறாத பௌதீக நிலையில் நம்மையோ பகவானையோ நம்மால் காண முடியாது. ஆனால் ஜட பற்றிலிருந்து நாம் விடுதலை அடைந்து நமது ஆதியான ஆன்மீக உருவில் நிலை பெறும் பொழுது நம்மையும் பகவானையும் நேருக்கு நேராக நம்மால் காண முடியும். வாழ்வின் பௌதீக கண்ணோட்டத்தை கைவிட்ட பின் நமது ஆதியானதும் பழமையானதுமான ஆன்மீக நிலையில் நிலை பெறுவதே முக்தி எனப்படுகிறது. ஆகவே மனித வாழ்வானது முக்கியமாக இந்த ஆன்மீக விடுதலைக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வதற்காகவே உள்ளதாகும். துரதிருஷ்டவசமாக பௌதீகமான மாயாசக்தியின் ஆதிக்கத்தினால் சில ஆண்டுகளை நீடிக்கும் இந்த அற்பமான வாழ்வை நம்முடைய நிரந்தரமான வாழ்வாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இவ்வாறாக பெயரளவேயான நாடு, வீடு, நிலம், குழந்தைகள், மனைவி, சமூகம், செல்வம் முதலியவைகளை சேகரித்து நாம் மாயையில் சிக்கிக் கொண்டுள்ளோம். இவை மாயையால் உண்டாக்கப்பட்ட பொய் தோற்றங்களாகும். மேலும் மாயையின் உந்துதலால் பொய்யான இவ்வுடைமைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிறோம். ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதன் மூலமாக இந்த பௌதீக பொருட்களினால் நாம் அடையக்கூடிய நன்மைகள் எதுவும் இல்லை என்பதை நம்மால் உணர முடியும். அப்பொழுது உடனடியாக நாம் பௌதீக பற்றிலிருந்து விடுபடுவோம். பகவானுடைய பக்தர்களின் சகவாசத்தினால் பௌதீக வாழ்வை பற்றிய சந்தேகங்கள் உடனடியாக கலைந்து விடுகின்றன. அவர்கள் குழப்பமடைந்துள்ள இதயத்திற்குள் தெய்வீக ஓசையை புகுத்தி ஒருவரை எல்லா துன்பங்களில் இருந்தும் மாயையிலிருந்தும் விடுவிக்கின்றனர். பௌதீக வாழ்வில் தவிர்க்க முடியாதவைகளான பிறப்பு, இறப்பு, முதுமை மற்றும் நோய் ஆகியவற்றின் உருவில் தோன்றும் உறுதியான பௌதீக சட்டங்களினால் பாதிப்படைபவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை அடைவதற்கான வழி மேலே தரப்பட்டுள்ளது. போரினால் துன்பத்திற்குள்ளான குரு வம்சத்தை சேர்ந்த குடும்பத்தினர் மரண பிரச்சனைகளால் துன்பத்திற்குள்ளாயினர். அறிவுரை கூறி பகவான் அவர்களை சமாதானப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அருமையான பொருளுரை. ஸோ நம்மலாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்போம். இல்லை நாம இப்போ சின்ன குழந்தைங்களை பார்க்கலாம். அந்த விளையாட்டு பொம்மைகள் மேல அவங்களுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்குன்னு பார்க்கலாம். யாராவது ஒரு குழந்தை தன்னுடைய பொம்மையை இன்னொரு குழந்தைகிட்ட கொடுக்குமா? அது சும்மா இருந்தா இருக்கும். யாராவது வந்து எடுத்துக்கிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும்? உடனே இது என்னோடது அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடும். ஸோ ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை மேல எந்த விருப்பமும் இருக்காது. அது அந்த பொம்மையை திரும்பி பார்க்காது. காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப நான் வந்து சின்ன வயசுல இந்த பொம்மையை வச்சு விளையாடினேன் அப்படின்னு யாரும் அந்த பொம்மையை வேணா வச்சிருக்கலாம். ஆனா அது மேல அந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது. ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரதை நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற எல்லா நம்மளுடைய இந்த பற்றுதல்கள் எல்லாமே அர்த்தம் இல்லாதவை. அந்த குழந்தை விளையாட்டு பொம்மை மேல வச்சிருக்கிற அந்த பற்றுதல் மாதிரிதான். அதை கையிலேருந்து எடுத்துட்டா என்ன அழுகும் பார்த்திருக்கீங்களா? கீழே உருண்டு புரண்டு அழுகிற குழந்தைங்களாம் இருக்காங்க. அது வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்ற குழந்தைங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னது? அந்த குழந்தையினுடைய அறியாமை. அது வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தேட போறது இல்லை. அந்த மாதிரி நமக்கு பகவான் மேல பற்றுதல் வந்துருச்சு அப்படின்னாக்க மற்ற இந்த விஷயங்கள் மேல நம்ம அந்த அளவுக்கு பற்றுதலோட இருக்க மாட்டோம். அதே சமயத்துல நம்ம கடமைகளை நாம வந்து விடக்கூடாது. பற்றுதல் வேற, கடமை வேற. நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற கடமைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டா பண்ணணும். ஆனா என்ன பண்ணக்கூடாது? நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன், என்னாலதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. பகவான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறார். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால எந்த சூழ்நிலையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்த நம்ம சரியா பண்ணணும். ஆனா பலன் அப்படிங்கிறது பகவான் தான் அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால அந்த பலன் மேல நம்ம ரொம்ப பற்றுதலோட இருக்கக்கூடாது.
அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்சிடென்ட் இது. ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் தான். ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு ரொம்ப பெரிய பணம் சம்பாதிச்சார். கோடீஸ்வரன் ஆயிட்டார். கொஞ்ச நாள்லயே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். அவர் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படிச்சு ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா இருந்தார். கொஞ்சம் வருஷத்துலயே அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையை அடைஞ்சார். ஆனா அங்க சட்டங்கள் மாறி என்னாச்சு, திடீர்னு அவர் வந்து ரோட்டுக்கு பிச்சைக்காரனா வரல. ஆனா என்னாச்சு, ஒரு நடுத்தர நிலைமைக்கு வந்துட்டார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அஹ், எப்படி நான் இனிமே இந்த சமூகத்துக்கு முன்னாடி நான் எப்படி போக முடியும்? நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தேன், எத்தனை கார், எத்தனை பங்களா, நான் எப்படி வாழ்ந்தேன், எத்தனை கோடி கோடியா நான் பணம் வச்சிருந்தேன். இன்னைக்கு எல்லாம் போய் நான் எப்படி வந்து ஒரு சாதாரண மனிதனா நான் எப்படி எல்லாரும் முன்னாடியும் போய் நிக்க முடியும்? அப்ப எல்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்களே, "நீ எப்படி இருந்த, என்ன இப்படி ஆயிட்டு?" அப்படின்லாம் கேட்பாங்களே, எப்படி நான் அவங்களெல்லாம் ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அங்க துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு இல்லையா, அதனால துப்பாக்கியினால தன் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் சுட்டு கொன்னுட்டு அவரும் தன்னை சுட்டு அவரும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ம் அவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. யார் கேட்க போறா? பெரிய பணக்காரரா இருந்தார் அப்படின்னா இருக்கலாம், ஒரு சமயத்துல இருக்கலாம். ஒரு சமயத்துல அந்த பணம் நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாம உயிரை விடணும்னு என்ன இருக்கு இல்லையா? அறியாமை, அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட், அறியாமை எல்லாம் வந்து மக்களுக்கு நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம், எப்படியாவது நாம இந்த ஜட உலக பந்தத்திலேருந்து விடுபடணும் அப்படின்னா ஒரு பகவானுடைய பக்தருடைய கருணை நமக்கு தேவை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பகவானுடைய பக்தர்களின் சகவாதத்தினால் பௌதிக வாழ்வை பற்றிய சந்தேகங்கள் உடனடியாக கலைந்து விடுகின்றன. அவர்கள் குழப்பமடைந்திருந்த இதயத்திற்குள் தெய்வீக ஓசையை புகுத்தி ஒருவரை எல்லா துன்பங்களிலிருந்தும் மாயையிலிருந்து விடுவிக்கின்றனர். என்ன தெய்வீக ஓசை அப்படின்னா, பகவானுடைய திருநாமம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலமா நம்மள எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்து பக்தர்கள் விடுவிக்கிறாங்க. சாதஹித்வா ஜாத சத்ரோ ஸ்வம் ராஜ்யம் கிதவைர்ஹுருதம் காதயித்வா சதோ ராஜ்ஞா கஷஸ்பர்ஷ சதாயுஷக. எதிரியற்றவனான யுதிஷ்டரின் ராஜ்யத்தை வஞ்சகர்களான துரியோதனனும் அவனது குழுவினரும் தந்திரமாக அபகரித்துக் கொண்டனர். பகவானின் கருணையால் இழந்தது திரும்ப பெறப்பட்டது. மேலும் துரியோதனனுடன் இணைந்து கொண்ட யோக்கியமற்ற அரசர்கள் பகவானால் கொல்லப்பட்டனர். ராணி திரௌபதியின் கூந்தலை முரட்டுத்தனமாக கையாண்டதற்காக மற்றவர்களும் கூட ஆயுள் குறைக்கப்பட்டு மரணமடைந்தனர். சாத்தகித்வா அஜாத சத்ரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அஜாத சத்ரு அப்படின்னா அஜாத அப்படின்னாக்க பிறக்கவே இல்லைன்னு அர்த்தம். சத்ரு அப்படின்னு ஒருத்தர் பிறக்கவே இல்லை அவருக்கு. அவ துரியோதனன் சத்ருவா இருந்தானே அப்படின்னா, துரியோதனன் தான் என்ன நினைச்சான், யுதிஷ்ட மகாராஜரை சத்ருவா நினைச்சான். சத்ருனா எதிரி. யுதிஷ்ட மகாராஜர் அவனை சத்ருவா நினைக்கவே இல்லை. அதை நம்ம ரொம்ப கிளியரா இங்க வந்து பார்க்கணும். அதனால யுதிஷ்ட மகாராஜர் எதிரிகளே இல்லாதவர் அப்படின்னு சொல்லப்படுறார். அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. புகழுக்குரிய நாட்களில் அல்லது கலியுகம் தூங்குவதற்கு முன்பு பிராமணர்கள், பசுக்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகியோருக்கு முறையான பாதுகாப்பு வழங்கப்பட்டது. பிராமணர்களை பாதுகாப்பதால் வர்ணாசிரம அமைப்பு பராமரிக்கப்பட்டது. இந்த அமைப்பு ஆன்மீக வாழ்வை அடைவதற்குரிய மிகவும் விஞ்ஞானபூர்வமான பண்பாட்டு முறையை கொண்டதாகும். பசுக்களை பாதுகாப்பதால் மிகவும் அற்புதமாக உணவு பாதுகாக்கப்படுகிறது. அதாவது வாழ்வின் உயர்ந்த நோக்கங்களை புரிந்து கொள்வதற்கு உதவும் மென்மையான மூளை திசுக்களை பராமரிப்பதற்கான பால் பாதுகாக்கப்படுகிறது. பெண்களை பாதுகாப்பதால் சமூகத்தில் கற்புடைமை பராமரிக்கப்படுகிறது. இதனால் வாழ்வில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல தலைமுறையை நாம் பெற முடியும். குழந்தைகளை பாதுகாப்பதானது மனித உறவில் உள்ளவர்களுக்கு பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை அமைத்துக் கொள்ள மிகச்சிறந்த வாய்ப்பை அளிக்கிறது. இத்தகைய குழந்தை பாதுகாப்பு கர்ப்பாதான சம்ஸ்காரம் எனப்படும் புனிதப்படுத்தும் முறையினால் குழந்தைக்கு வித்தளிக்கும் முதல் நாளிலிருந்து துவங்குகிறது. முதியோர்களை பாதுகாப்பதானது மரணத்திற்கு பிறகு சிறந்ததொரு வாழ்வுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறது. முழுமையுடையதான இக்கண்ணோட்டம் மனிதனை வெற்றிகரமான வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லும் சாதனங்களை அடிப்படையாக கொண்டதாகும். இது பூனைகளையும் நாய்களையும் போன்ற தற்கால நாகரிகத்திற்கு எதிரானதாகும்.
மேலே குறிப்பிட்டுள்ள 5 குற்றமற்ற பிரிவினர்களை கொல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்களை அவமதிப்பதும் கூட ஒருவரின் ஆயுளை குறைத்துவிடும். கலியுகத்தில் அவர்கள் நன்கு பாதுகாக்கப்படவில்லை. இதனால் தற்போதைய தலைமுறையினரின் ஆயுள் மிகவும் குறைக்கப்பட்டு விட்டது. முறையான பாதுகாப்பு இல்லாததால் பெண்கள் நெறி தவறியவர்கள் ஆகும் பொழுது வர்ண சங்கரம் எனப்படும் தேவையற்ற குழந்தைகள் பிறக்கின்றனர் என்று பகவத்கீதை கூறுகிறது. கற்புடைய ஒரு பெண்ணை அவமானப்படுத்துவதால் ஆயுள் குறைந்து போகிறது. துரியோதனனின் ஒரு சகோதரனான துச்சாதனன் கற்புக்கரசியான திரௌபதியை அவமானப்படுத்தினான். இதனால் அந்த துஷ்டர்கள் அகால மரணம் அடைந்தனர். இவையே மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பகவானின் சட்டங்களில் சிலவாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி நீங்க மியூட்ல இருக்கீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அரசாங்க பாதுகாப்பு இல்லை குடும்பத்தில் பாதுகாக்க வேண்டியவங்க யார் யார் அப்படின்னா பிராமணர்கள், பசுக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள். இப்போ இன்னைக்கு அவங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. சாஸ்திரத்துக்கும் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? அப்படியே எதிர்ப்பதமாக இருக்குல்ல. பிராமணர்களே இங்கே வந்து தூய்மையான பிராமணர்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதையோ மதிப்போ எதுவும் இன்னைக்கு கிடையாது. பசுக்களை சொல்லவே வேண்டியதில்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கொன்று அதை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் பார்த்தா பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதே தான் குழந்தைகளுக்கும். முதியோர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ நல்ல பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எல்லாரையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுடுறாங்க இல்லைங்களா? இல்லை முதியோர்களே என்ன பண்றாங்க? முதியோர் இல்லங்களுக்கு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் அது ஃபேஷன் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து வெளிநாட்டு கலாச்சாரம். அந்த நாட்டில் தான் அப்படிலாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம்னு ஒன்று கிடையாது. அதனால அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து தலைமுறை தலைமுறையாக ஒரு வீட்டில் வாழ்ந்த வீடுகள் எல்லாம் இருக்கு. அவங்க வாழ்ந்தது, அவங்க பையன், அதுக்கப்புறம் பேரன், பேரனுக்கு பேரன், அந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக ஒரே வீட்டில் வாழ்கிற அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்னி வரைக்கும் இருக்கு. ஆனால் அந்த கலாச்சார சிதைவு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டே வருது. பிராமணர்களை பாதுகாக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க வர்ணாசிரம அமைப்பு அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டது. எதுக்காக பிராமணர்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? எதுக்காக பிராமணர்கள் போன அத்தியாயத்திலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒரு பிராமணனுக்கு எதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, பிராமணர்கள் சுயநலம் இல்லாம இருப்பாங்க. சுயநலம் இல்லாம சாஸ்திர விஷயங்களை மற்ற வகுப்பினருக்கு, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களுக்கு அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அப்போ யஜன, யாஜன, ஆமா, தான, பிரதிகிருத, அந்த 4 காரியம் பிராமணர்கள் பண்ணணும். சாஸ்திரங்கள் படிக்கணும், சாஸ்திரங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், விக்கிரக வழிபாடு பண்ணணும், அப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி பகவானை வழிபடுறதுன்னு சொல்லி கொடுக்கணும், தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும். ஸோ இந்த காரியங்களை பிராமணர்கள் பண்ணும்போது மற்ற சமூக அமைப்பினர் என்ன பண்ணலாம்? மற்ற அவங்களுக்கு உண்டான தொழிலை பார்த்து அவங்க வந்து நிம்மதியா இருக்கலாம். எல்லாரும் சாஸ்திரம் படிக்கணும்னா எப்படி முடியும்? அவங்கவுங்களுடைய வேலை இருக்கு இல்லையா? ஒரு சத்திரியனா நாட்டை காப்பாற்றணும், இந்த மாதிரி எதிரி வந்தா சண்டை போடணும். அவன் பாட்டுக்கு வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு உட்காந்துருந்தா அப்போ வந்து யார் போய் சண்டை போடுவா? ஆனா எப்படி சண்டை போடணும், யாரை கொல்லணும், யாரை காப்பாற்றணும், என்ன தர்மங்களை கடைபிடிக்கணும், அதை யார் சொல்லிக் கொடுப்பா? பிராமணன் சொல்லிக் கொடுப்பா. ஏன்னா அவருக்கு அந்த சாஸ்திரம் தெரியும், அவர் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருவா. இவங்க கேட்டு என்ன பண்ணலாம், அதுபடி நடந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வைஷ்யரும் வந்து தான் எப்படி நடந்துக்கணும், உணவுப் பொருட்களை எப்படி நான் வந்து விநியோகம் பண்ணணும், பசுக்களை எப்படி பராமரிக்கணும், நான் என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும், இதெல்லாம் வந்து ஏன்னா யாகங்கள்னால தான் மழை வரும். நம்ம வந்து பகவத்கீதையில வந்து பகவான் சொல்றார், அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யக்யாத் பவதி பர்ஜன்யோ யக்ய கர்ம சமுத்பவக அப்படின்னு சொல்றார். விதிக்கப்பட்ட கடமைகள் அப்படிங்கிறது யாகத்தினால செய்யப்படுது. அப்போ அந்த யாகங்களை எப்படி செய்யறது அப்படிங்கறத யார் சொல்லிக் கொடுப்பா? பிராமணர்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இவங்களுடைய சத்திரிய கடமையை சத்திரியர்கள் செய்யலாம், வைசியர்களுடைய கடமையை வைசியர்கள் செய்யலாம், சூத்திரர்களுடைய கடமை சூத்திரர்கள் செய்யலாம். பிராமணன் தன்னுடைய கடமையை சரியா செஞ்சா மற்ற எல்லா வர்ணத்துல இருக்கிறவங்களும் அவங்கவுங்க கடமைகளை நிம்மதியா செய்யலாம். ஸோ அதனால பிராமண பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசுக்களை பாதுகாக்கிறதுனால அல்டிமேட் நல்ல உணவு என்னன்னா பால் தான். பிரபா இன்னொரு பொருளில் சொல்லுவார், நம்ம வந்து வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான நுண்மையான திசுக்கள், மூளை திசுக்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னாக்க பால் அவ்வளவு அவசியமான உணவு. நாமளும் மிருகத்துடைய அந்த கொழுப்பை எடுத்துக்கிறோம். ஆனா எப்படி எடுத்துக்கிறோம்? பாலுடைய வடிவத்துல எடுத்துக்கிறோம். அந்த மிருகத்தை கொண்டு அந்த மாംസத்தை சாப்பிடுறது இல்லை. சில பேர் இப்படி கேட்பாங்க, நீங்க என்ன பெரிய வெஜிடேரியன் அப்படி இப்படின்னு சொல்றீங்க,
ஆனா நீங்களும் தானே பால் குடிக்கிறீங்க அப்படிம்பாங்க. பால் பகவானாலேயே இயற்கையால மனித குலத்துக்கு கொடுக்கப்பட்டது. பசுவின் பால் அப்படிங்கிறது பகவானால அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மூளை திசுக்கள் விருத்தி அடைந்து நம்மளால வேத சாஸ்திரங்களை புரிஞ்சுக்க முடியும். அற்புதமான உணவு பால் அப்படிங்கிற உணவு. ஆனா இன்னைக்கு அந்த பாலை நம்பி குடிக்கவே முடியாது. அந்த மாதிரி கலப்படம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ குழந்தைகளை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது பௌதிக பந்தத்திலேருந்து விடுபடுவதற்கான வழியை அமைத்துக்கொள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்ப்பதான சம்ஸ்காரம் மூலமா குழந்தைகளை பெறும்போது என்ன பண்ண மாட்டாங்க? கணவனும் மனைவியும் காம இச்சைக்கு உட்பட மாட்டாங்க. இது ஒரு கலை. இப்பெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு இதுவே இல்ல. ஏன் அப்படின்னா பிரதானமா என்ன இருக்கு அப்படின்னா காமம் தான் இருக்கு. உடல் அலங்காரம், அதுக்கப்புறம் வீடியோ, போட்டோ, ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங், அது இது பிரதானமா. அதுக்கப்புறம் கல்யாணத்துல ஆடுறது, எல்லாரும் சினிமா பாட்டுக்கு எல்லாரும் ஆடுறது. இப்பெல்லாம் வந்து பெரியவங்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க மட்டும் என்ன ஆடுறீங்க? நாங்களும் ஆடுவோம். நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணவே இல்லை. எங்க கல்யாணத்துலலாம் இதெல்லாம் ஒண்ணுமே நாங்க பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க எல்லாமும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதெல்லாம் வந்து என்னது? காமத்தினுடைய வெளிப்பாடு. ஆனா இந்த மாதிரி கர்ப்பதான சம்ஸ்காரம் மூலமா உன்னுடைய கடமை கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு. இருக்கிறதே பெரிய பொறுப்பு கிரகஸ்தர்களுக்கு தான் இருக்கு. மற்ற 3 ஆசிரமங்களை அவங்க தான் பராமரிக்கணும். பிரம்மச்சாரி ஆசிரமத்தை, வானப்பிரஸ்த, சன்னியாச ஆசிரமம் 3 ஆசிரமத்தை அவங்க பராமரிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணணும். ஏன்னா 3 ஆசிரமும் பணம் சம்பாதிக்க முடியாது. இவங்க மட்டும்தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்காக பணம் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையில அவங்க ஈடுபடலாம். இந்த சலுகைக்காக அவங்க என்ன செய்யணும்? அவங்க கொடுக்க வேண்டிய விலை என்ன அப்படின்னாக்க மற்ற 3 ஆசிரமங்களை அவங்க பராமரிக்கணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கே ஒன்றும் முடியாது. அந்த மாதிரி இருக்கு. முதியோர்களிலேயே நம்ம பார்த்தோம். ஆக இதெல்லாம் செய்யும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்மளுடைய காரியங்களை நம்ம பற்றுதல் இல்லாம நம்மளால செய்ய முடியும். அப்புறம் இந்த ஆயுள் குறையறதுக்கான காரணம், இந்த இப்ப கலியுகத்துல ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே போறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க பிரபுபாத் கொடுத்திருக்கிறது பொருள் எல்லா காரணமும் கொடுத்திருக்கார். பெண்கள் பெண்களுக்கு உண்டான கடமைகளை செய்யறது கிடையாது. ஆண்கள் ஆண்களுக்கு உண்டான கடமைகள்ல ஈடுபடுறது கிடையாது. எந்த அளவுக்கு இன்னொருத்தரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள், செல்வம், நம்மளுடைய அழகு எல்லாமே குறைஞ்சி போகும். இதுதான் தவிர்க்க முடியாது. இது யாரும் வந்து தவிர்க்க முடியாது. கலியுகத்தினுடைய இந்த பிரபாவம் இது. யாஜயித்வா சமேதை மேதைஸ்தம் திரிபிர் உத்தம கல்பகைஹி தத்யக பாவனம் திஷு சதமன்யோ இவாதனோத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நன்கு இயற்றப்பட்ட 3 அஸ்வமேத யாகங்களை நடத்தும்படி யுதிஷ்டிர மகாராஜனை தூண்டினார். இவ்வாறாக இத்தகைய 100 யாகங்களை செய்ததால் எல்லா திசைகளிலும் போற்றப்படும் இந்திரனின் புகழை போல் யுதிஷ்டிர மகாராஜனின் நேர்மையான புகழும் எல்லா திசைகளிலும் போற்றப்படுவதற்கு பகவான் காரணமாக இருந்தார். சோ இந்திரனுக்கு இன்னொரு பேரு சதக்கிருத் அப்படின்னு பேரு. ஏன்னா 100 அஸ்வமேத யாகத்தை அவர் பண்ணியிருக்கார். சோ இங்க யுதிஷ்டிர மகாராஜரை அந்த மாதிரி 3 அஸ்வமேத யாகங்கள் பண்ணும்படி பகவான் வந்து சொல்றார். ஏன் அப்படின்னா யுதிஷ்டிர மகாராஜர் ரொம்ப வருத்தப்படுறார். நான் இவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு ராஜ்யத்துக்காக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. சோ அதனால அந்த இதுல இருந்து விடுபடுறதுக்காக அஸ்வமேத யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அவருக்கு சிபாரிசு செய்யறார். குணவதி மாதிரி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. இது யுதிஷ்டிர மகாராஜனால் நடத்தப்பட்ட அஸ்வமேத யாகங்களுக்கு ஒரு முன்னுரிமை ஆகும். யுதிஷ்டிர மகாராஜன் சர்வ ராஜனுடன் ஒப்பிடப்படுவது ஒரு குறிப்பிடப்பட்டதாகும். சர்வராஜன் யுதிஷ்டிர ராஜன் மகாராஜனை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக செல்வ சிறப்புகளை கொண்டவராவார். இருப்பினும் யுதிஷ்டிர மகாராஜன் புகழ் இந்திரனுடையதை விட குறைந்து விடவில்லை. காரணம் என்னவெனில் யுதிஷ்டர் மகாராஜா பகவானின் ஒரு தூய பக்தர் ஆவார். மேலும் யுதிஷ்டிர மகாராஜன் 3 யாகங்களை மட்டுமே இயற்றினார் என்றாலும் நூற்றுக்கணக்கான யாகங்களை இயற்றிய இந்திரனுக்கு சமமான புகழை அவர் பெற்றதற்கு பகவானின் கருணை
மட்டுமே காரணமாகும். அதுவே பகவானின் பக்தருக்குள்ள தனிப்பட்ட உரிமையாகும். பகவான் அனைவரிடமும் சமமாக இருக்கிறார். ஆனால் பகவானின் பக்தர் ஒருவர் எப்பொழுதும் பகவானுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அவர் அதிகமாக புகழப்படுகிறார். சூரிய கிரகணங்கள் சமமாகவே பரப்பப்படுகின்றன என்றாலும் சில இடங்களில் எப்பொழுதும் இருட்டாகவே உள்ளன. இதற்கு சூரியன் காரணம் அல்ல. தூய பக்தர்கள் அல்லது அவரது முழுமையான கருணையே பெறுகின்றனர். இக்கருணை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சமமாகவே விநியோகிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ யுதிஷ்ட மகாராஜன் அவர் அசுமேத யாகம் பண்றார். இங்க சொர்க்கராஜனோட ஒப்பிடப்பட்டிருக்கார். அவர் 1000 அசுமேத யாகம் பண்ண, அதாவது 100 அசுமேத யாகம் பண்ணல. ஆனா இந்திரனை விட அவர் 1000 மடங்கு செல்வ செழிப்போட இருந்தார். இது பகவானுடைய கருணை தான் காரணம். பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னும் போது பகவான் அவங்களுக்கு அவ்வளவு கருணையை கொடுக்கிறார். இங்க இன்னொரு உதாரணம், இங்க சூரியனுடைய உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் எல்லா இடத்துலயும் சமமா தான் தன்னுடைய கிரணங்களை பரப்புது. ஆனா நம்ம ஃபுல்லா வீட்டை சூரிய வெளிச்சமே வராத மாதிரி கட்டிட்டு சூரியனை குறை சொன்னா என்ன பண்ண முடியும்? சூரிய வெளிச்சம் உள்ள வராத மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்து இருட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? சூரியனா அப்படின்னா கிடையாது. அது நம்முடைய தவறு. அந்த மாதிரி யாரையும் பக்தர்களா ஆக வேண்டாம்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. யார் வேணா பக்தர் ஆகலாம். ஆனா பக்தர் ஆகாம நான் இந்த மாதிரி இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு தான். அது பகவானுடைய தவறு கிடையாது அப்படிங்கறத இங்க நம்ம பாக்குறோம். ஆமந்திரிய பாண்டுபுத்திராம்ச்ச சைனேயோ தவ சம்யுதः द्वैपायनाद्रिभिर् விப்ரைர் பூஜிதை பிரதிபூஜிதः. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறகு புறப்படுவதற்கு தயாரானார். ஸ்ரீல வியாசதேவரை தலைமையாக கொண்ட பிராமணர்களால் வழிபடப்பட்ட பின் பாண்டுபுத்திரர்களை அவர் அழைத்தார். பகவானும் அவர்களுடன் அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டார். ரொம்ப அருமையான விஷயம். பகவான் ஒரு இடத்துல இருந்து கிளம்பும் போதும் சரி, இல்ல ஒரு இடத்துக்கு வரும்போதும் சரி, அங்க அவருக்கு உண்டான வரவேற்பு முறைகள் இதெல்லாம் பாகவதத்துல ரொம்ப அருமையா இருக்கும். படிக்க படிக்க ஆசையா இருக்கும் நமக்கு. அதே மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணும்போதும் எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சு அவங்களுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி பகவான் அவங்களோட அன்பு பரிமாற்றம் செய்வார். யுதிஷ்ட மகாராஜர் காலில் விழுந்து இவர் ஆசீர்வாதம் வாங்கிப்பார். அர்ஜுனனை கட்டி தழுவுவார். நகுல சகாதேவன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க பகவான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி பெரியவங்கன்னா பகவானே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பார். தன்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். சமமானவங்களை நண்பர்களா நடத்துவார். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அருமையா இருக்கும். அதே மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் எப்படி அவ்வளோ ஆர்வமா பகவானை பார்க்க வர்றாங்க, அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்க. ஏன்னா துவாரகைக்குள்ள அவர் போகும்போதும் சரி, துவாரகைக்கு பயணம் பண்ணும் போதும் சரி, இந்த வர்ணனைகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். பகவான் எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யறார் அப்படின்னு சொல்லி. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வெளித்தோற்றத்தில் ஒரு சத்திரியர் என்பதால் பிராமணர்களால் அவர் வழிபடத்தக்கவர் அல்லர். ஆனால் வியாசதேவரை தலைமையாக கொண்டு அங்கு கூடியிருந்த பிராமணர்கள் அனைவரும் அவர்தான் பரமபுருஷ பகவான் என்பதை அறிந்திருந்ததால் அவரை அவர்கள் வழிபட்டனர். சத்திரியர்கள் பிராமணர்களின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் எனும் சமூக விதிகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக பகவானும் வணக்கத்தை பரிமாறிக்கொண்டார். எல்லா பிரிவினரும் பரமபுருஷனுக்குரிய மரியாதையை எப்பொழுதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செலுத்த கடமைப்பட்டவர்கள் என்றாலும் 4 சமூக பிரிவுகளுக்கு இடையில் உள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து பகவான் ஒருபோதும் விலகியதில்லை. எதிர்காலத்தில் மக்கள் தன்னை பின்பற்றுவார்கள் என்பதற்காக இச்சமூக வழக்கங்கள் அனைத்தையும் பகவான் வேண்டுமென்றே பின்பற்றினர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா பகவான் இங்க சத்திரியர் அப்படிங்கிற அந்த சமுதாய அமைப்புல அந்த கேட்டகரிக்கு வரார். ஆனா பிராமணர்கள் சத்திரியர்கள் என்ன பண்ணக்கூடாது? பிராமணர்கள் சத்திரியர்களை வணங்கக்கூடாது. ஆனா பரமபுருஷ பகவான் அப்படிங்கிறதுனால பிராமணர்கள் பகவானை வணங்குறாங்க. அதே சமயத்துல பகவானும் அவங்களுக்கு சரியான மரியாதையை செய்யறார். இந்த வழக்கத்தெல்லாம் பகவான் மாத்தவே இல்லை. ஏன்னா இதை ஏற்படுத்தினது அவர் தானே. அதனால அந்த சட்டத்திட்டங்களை அவர் எப்பவுமே மீறுறது கிடையாது.
கந்தும் கிருதமதிர்பிரம்மன் துவாரகாம் ரதமாஸ்திதः உபலேபே அபிதாவந்தீம் உத்தராம் பயவிக்வலாம். துவாரகையை நோக்கி புறப்பட அவர் ரதத்தில் அமர்ந்த உடனேயே உத்தரா பயத்துடன் தன்னை நோக்கி அவசரமாக வருவதை அவர் கண்டார். உத்தரா யாரு அப்படின்னா அபிமன்யுடைய மனைவி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு, எப்படி பகவான் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள காப்பாத்துறார், இவ்வளவு ஒரு பக்த வத்சலன் பகவான் அப்படிங்கறத நாம இந்த லீலையில பார்க்கலாம். சோபனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ பிரபுபாத மகாராஜ்க்கு ஜெய். பாண்டவர்களின் குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் பகவானின் பாதுகாப்பையே முழுமையாக நம்பியிருந்தனர். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் பகவான் அவர்களை காப்பாற்றினார். பகவான் அனைவரையும் காப்பாற்றுகிறார். ஆனால் அவரையே முற்றிலும் நம்பியிருப்பவர்களை பகவான் நன்கு கவனித்துக் கொள்கிறார். தந்தையே முழுமையாக நம்பியுள்ள ஒரு சிறு குழந்தையிடம் தந்தை அதிக கவனம் செலுத்துகிறார். தேங்க்யூ மாதா. தேங்க்யூ மாதாஜி. சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ அஸ்தின பிரியக ஏ பஜந்தி தூமாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியகம் அப்படின்னு 9வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். எல்லாருக்கும் பொதுவானவன் நான். சமோகம் சர்வபூதேஷு, எல்லாருக்கும் நான் பொதுவானவன். எனக்கு யார் மேலேயும் துவேஷம் கிடையாது. நமே துவேஷோ அஸ்தின பிரியக, எனக்கு யாரும் பிரியமானவர்கள் துவேஷம் அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஆனா ஏ பஜந்தி தூமாம் பக்தியா, எனக்கு யாராவது அன்போட பக்தி செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன், நானும் அவங்களோட அந்த மாதிரி நடந்துப்பேன் இல்லையா அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். சோ பக்தர்கள் அப்படின்னா பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர்கள். அதனால பக்தர்கள் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாமளும் பகவானுக்கு பிரியமானவர்களா ஆயிடலாம். உத்தராவோட பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். உத்தரவாச்ச பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஸ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். சோ இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். யாராவது 3 பேர் படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாகி பாகி மகாயோகி உத்தரவாச்ச உத்தர உவாச்ச பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் த்வத் அபயம் பஷ்யே யத்ர மிருத்யும் பரஸ்பரம். ஹரே கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. உத்ரோவாச்ச பாஹி பாஹி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே ஞான்யம் இத்வத் அபயம் பஸ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. உத்ரோவாச்ச பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜகத்பதே நான்யம் தத் அபயம் பஸ்யே யத்ர மித்யுஹ பரஸ்பரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பாகி பாகின்னு படிக்க கூடாது, பாகி பாகின்னு படிக்கணும். பாகி அப்படின்னா காப்பாத்துங்கன்னு அர்த்தம். உத்தரா என்ன சொல்லிட்டே ஓடி வர்றாங்க. பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே. நம்ம அர்ஜுனன் பிரேயர்ல கூட பார்த்தோம் இல்லையா, பகவானை புகழ்ந்து சொல்லணும்னு பார்த்தோம் இல்லையா. இங்க உத்தராவுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. அதனால உத்தரா என்ன பண்றாங்க, முதல்ல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. பாகி பாகி. ஆனா திரும்ப அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு, இல்ல பகவானை நம்ம புகழ்ந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பகவானை புகழ்ந்து சொல்றாங்க. ந அந்யம் துவத், உங்களை தவிர எனக்கு யாரையும் தெரியல, உங்களை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க. எத்திர அபயம் பஸ்யே, எனக்கு அடைக்கலம், என்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு உங்களை தவிர வேற யாருமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவருடைய மாமனார்கள் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. யுதிஷ்ட மகாராஜர் இருக்கார், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவன் எல்லாரும் இருக்காங்க, குந்தி மகாராணி இருக்காங்க, திரௌபதி இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா யாரை தேடி ஓடி வர்றாங்க உத்தரா அப்படின்னா பகவானை தேடி இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையோட ஓடி வர்றாங்க. இந்த பிரார்த்தனையை நம்ம மெமரைஸ் பண்ணி டெய்லி பகவான்கிட்ட போய் சொல்லலாம். பாகி பாகி மகாயோகின் தேவ தேவ ஜெகத்பதே நன்யம் துவத்தபயம் பஸ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம். உங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாது கிருஷ்ணா, நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு போய் நம்ம பகவான்கிட்ட கண்டிப்பா இந்த பிரார்த்தனையை நம்ம பண்ணலாம். எத்திர மிருத்யு பரஸ்பரம் அப்படின்னா இந்த உலகத்துல மரணத்தை தவிர என்னால வேற எதையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. உத்தரா கூறினாள், தேவ தேவனே, அகிலலோக நாயகனே,
தாங்கள் யோகிகளிலெல்லாம் மிகச்சிறந்தவர் ஆவீர். இருமையுடைய இவ்வுலகில் மரணத்தின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடியவர் வேறொருவரும் இல்லை என்பதால் தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு உத்தரா வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பொன்மணி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர் பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கி ஜெய். இந்த ஜட உலகம் இருமையுடைய உலகமாகும். இது ஆன்மீக உலகின் ஒருமையிலிருந்து வித்தியாசமானதாகும். இருமையுடைய உலகம் ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் கொண்டதாகும். ஆனால் ஆன்மீக உலகமோ பௌதிக குணங்கள் சிறிதும் இல்லாத பூரண ஆன்மீக தன்மையை கொண்டதாகும். இருமை உலகில் ஜட உலகை அடக்கியாளும் தவறான முயற்சியில் அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் ஆன்மீக உலகிலோ பகவான் தான் பரம ஆளுநர் ஆவார். மற்ற அனைவரும் அவரது பரம தொண்டர்கள் ஆவர். இருமை உலகில் அனைவரும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டுள்ளனர். ஜடம் மற்றும் ஆன்மீகம் எனும் இருமை அங்கு இருப்பதால் மரணம் தவிர்க்கப்பட முடியாததாகும். சரணடைந்த ஆத்மாக்களுக்கு பகவான் மட்டுமே அபயம் அளிக்கும் புகலிடம் ஆவார். பகவானின் தாமரை பாதங்களில் சரணடையவில்லை என்றால் ஜட உலகில் உள்ள மரணம் எனும் கோர பிடியிலிருந்து தன்னை ஒருவரால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதன். தேங்க்யூ. இருமைனா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். டிவாலிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இருமைத்தன்மை அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய இயல்பு. முதல் இருமை என்ன இருக்கு இங்க? ஜடம் ஆன்மீகம் அப்படின்னு 2 இருக்கு. நம்ம உடல்லே இந்த இருமை இருக்கு. யார் சொல்லலாம் எது ஜடம் எது ஆன்மீகம் நமக்குள்ள? பரமாத்மா ஆன்மீகம். ஹரே கிருஷ்ணா மதன். சொல்லுங்க. ஆத்மா ஆன்மீகம் பரமாத்மா இருக்கிறதுனால பௌதிகமானது. பரமாத்மா இருக்கிறதுனால பௌதிகமானதா? கிளியரா சொல்லுங்க. ஆன்மீகமான. கிளியரா சொல்லுங்க. சோ நம்ம உடல் ஜடம். உடல் என்ன? உடல் ஜடம். உடல் அப்படி ஜடம் இல்லையா? ஆத்மா இந்த உடல்ல இருந்து வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த உடலுக்கு வேற பேர் வச்சிருவாங்க. அது வரைக்கும் அம்மா சொல்லுவாங்க. அது வரைக்கும் தங்கச்சி, அக்கா, மச்சான் என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஒரே பேர் தான். எல்லா உறவு முறையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரே பேர் தான் உடலுக்கு இல்லைங்களா? அப்போ இதை என்ன பண்ணாலும் இதுக்கு எந்த இதுவும் தெரியாது. யார் என்ன பேசுறாங்க இல்ல என்ன நடக்குது நம்மளை சுத்தி எதுவுமே தெரியாது. உடல் ஜடம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா நாம ஆன்மீகமானவர்கள். பரமாத்மா ஆன்மீகமானவர். சோ இந்த இருமை அப்படிங்கிறது இங்க இருக்கு. அதனால இந்த உலகத்துல இன்பம், துன்பம், மானம், அவமானம், வெப்பம், குளிர், இரவு, பகல், இந்த மாதிரி இந்த உலகம் இருமைகள் நிறைந்த உலகம். அதான் பகவான் சொல்றாரு, இந்த இருமையிலேருந்து வெளியில வா. தே துவந்த மோக நிர்முக்தா. துவந்தம் இருமை அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். துவந்தம் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. டிவாலிட்டி அப்படின்னா அது இங்கிலீஷ்ல சொல்றோம். தே துவந்த மோக நிர்முக்தா பஜதே மாம் திடவிரதாக அப்படின்னு சொல்ற. இந்த துவந்தத்திலேருந்து வெளியில வந்தாதான் பகவானுடைய பக்தியில நம்மளால திடமான உறுதியோட ஈடுபட முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக இந்த இருமை இருக்கிற உலகத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு பகவான் மட்டும்தான் இருக்கார். ஆனா ஆன்மீக உலகத்துல அந்த இருமை அப்படிங்கிறதே கிடையாது. அங்க எல்லாமே ஆன்மீகமானது. இப்போ நம்ம பாக்குறோம்ல, நான் ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன், ஒரு டேபிள் மேல என்னோட லேப்டாப் வச்சிருக்கேன். இதே மாதிரி ஆன்மீக உலகத்துல ஒரு சேர் இருந்து ஒரு டேபிள் இருந்ததுன்னா ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உணர்வுள்ளதா இருக்கும். ரெண்டுமே ஆன்மீகமானதா இருக்கும். அங்க இருக்கிற நபர்களும் ஆன்மீகமானவர்கள், அவர்களுடைய உடல்களும் ஆன்மீகமானது. அங்க உடல் ஆத்மாங்கிற வேறுபாடு கிடையாது. அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஆன்மீகமானது. அதனால்தான் தாமோதர லீலையில நம்ம பாக்குறோம். அந்த பால் கூட என்ன நினைச்சுதான், பகவானுடைய சேவையில நான் ஈடுபட முடியலையே, பகவான் யசோதா அம்மாவோட பாலை குடிச்சிட்டாரு, அப்ப என்னுடைய சேவை என்ன ஆகுறது, நான் இருந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நெருப்புல குதிச்சிட்டான்னு பார்த்துதான். அப்ப யசோதா மகாராணி என்ன நினைச்சாங்களாம், ஆஹா இந்த பக்தனுடைய சேவை தடைப்பட்டு போகுதே, இந்த பக்தர் நெருப்புல குதிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடிப்போய் என்ன பண்ணாங்களாம், அந்த பாலை காப்பாத்துறதுக்காக ஓடினாங்களாம். சோ அந்த மாதிரி ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. அங்க ஒரு பானை இல்ல இந்த ஜட பொருள் அப்படிங்கிற ஜடம் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. அதனால அங்க துன்பத்தின் சாயல் துளி கூட கிடையாது. மரணம் அப்படிங்கிறது அங்க கிடையாது. பசி, தாகம் இது எதுவுமே அங்க கிடையாது.
பசிக்கலைன்னா நம்ம சாப்பிடவே மாட்டோமா அப்படின்னா நிறைய சாப்பிடலாம், எவ்வளோ வேணா சாப்பிடலாம். தாகம் இல்லை குடிக்க மாட்டோமா, நிறைய பழச்சாறு குடிக்கலாம், எல்லாமே குடிக்கலாம். அது எப்படி? அந்த அனுபவம் நமக்கு இங்கே கிடையாது. இங்கே பசிக்கலைன்னா நம்மளால சாப்பிட முடியாது. அதே சமயத்துல பசியினால நம்ம துன்பமும் படுவோம் இல்லையா? பசி கொஞ்ச நேரம் பசி பொறுக்க முடியாம இந்த ஏகாதசி அன்னைக்கு ஆரம்பத்தில் நிறைய பக்தர்கள் நிறைய சிரமம்லாம் படுவாங்க. எப்படி ஏகாதசி இருக்க முடியும்? பசி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, அல்சர் வந்துடுது, அது ஆகுது இது ஆகுது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஏன் நமக்கு அந்த பழக்கம்? அதனால இங்க இந்த இருமைகள் எல்லாம் நம்ம தாங்கிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பகவான் வந்து நமக்கு கொடுத்துருக்கார். உடலுடைய தேவைகளை குறைச்சிக்கிட்டு பகவானுடைய சேவையில நம்ம அதிகமா ஈடுபடணும். அதுக்காகத்தான் இந்த நாட்கள் எல்லாம் ஏகாதசி நாட்கள் மாதவ திதி அப்படின்னு சொல்லப்படுது. மாதவ திதி பக்தி ஜனனி, பக்தியை கொடுக்கக்கூடிய நாள் இந்த அருமையான ஏகாதசி. இந்த ஏகாதசி நாள்ல பகவானுடைய சேவையில நம்ம நிறைய ஈடுபடணும். உடல் அப்படிங்கறத சுகங்களை நம்ம வந்து குறைச்சிக்கணும். கம்ஃபர்ட்ஸ், பாடிலி கம்ஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மினிமம் பண்ணணும். அப்பதான் பகவானுடைய சேவையில ஈடுபட முடியும். இல்ல உடல் சுகம்தான் பெருசு அப்படின்னா பகவானுடைய சேவையில நம்மளால ஈடுபட முடியாது. ஸோ இந்த துவந்தங்கள் இருக்கிற இந்த உலகத்துல பகவான் தான் வந்து அவருடைய தாமரை பாதங்களை நாம சரணடையணும். இல்லைன்னா இங்க இந்த மரணத்திலேருந்து யாராலையும் நம்மள காப்பாற்ற முடியாது. உங்களுடைய பிரார்த்தனை தொடருது. உத்தராவோட பிரார்த்தனை. அபித்ரவதி மாம் ஈஷ சரஸ்தப்தாயசோ விபோ காமம் தகது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். என்ன பெரிய பிரச்சனை பாருங்க. எம்பெருமானே, தாங்கள் சர்வசக்தி படைத்தவர் ஆவீர். இரும்பாலான தீ போன்ற அம்பு ஒன்று என்னை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. பெருமானே, தாங்கள் விரும்பினால் அது என்னை எரித்து விடட்டும். ஆனால் அது என் கருவை எரித்து அதை சிதைத்து விட அனுமதிக்க வேண்டாம். பகவானே, தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்யுங்கள். இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கும் உத்தராவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் வாலண்டியரா போய் கருச்சிதைவு பண்ணிக்கிறாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. உத்தரா கணவனையும் எழுந்துட்டாங்க, ஆனா வயத்துல அந்த கரு இருக்கு. அந்த கருவை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் கூட இத்தனை பேர் முன்னாடி கூச்சப்படாம பகவான் கிட்ட அந்த உண்மையை சொல்றாங்க. நான் கர்ப்பவதியா இருக்கேன், ஆனா பாருங்க, ஒரு தீ பிழம்பு மாதிரி இந்த கோரமான ஒரு பானம், அந்த ஒரு அம்பு என்னை நோக்கி வருது. நீங்க விருப்பப்பட்டா அது என்ன எரிச்சிட்டு போட்டோம், அதுக்கு நான் என்னுடைய வீர விட்டுறதுக்கு நான் ஒன்றும் கவலைப்படலை. ஏன்னா அபிமன்யு இறந்த போதே நானும் இருந்திருக்கணும். நான் எதுக்காக உயிரோடு இருக்கேன் அப்படின்னா, என் வயிற்றுல அந்த கரு இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் தாயாக போறேன். அதனால அந்த குழந்தைய தயவு செய்து காப்பாத்துங்க கிருஷ்ணா. என்ன இருக்கணும்னா எரிக்கட்டும், நான் இருக்கணுங்கிற பத்தி நான் வந்து அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணல. என்ன காப்பாத்துங்கன்னு நான் வரல. வெக்கத்தை விட்டு எதுக்காக நான் ஓடி வந்து உங்ககிட்ட வந்து வந்தேன், இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நான் எதுக்காக இது வந்து சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, என்னுடைய கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரா ஓடி வர்றாங்க. என்ன பிரச்சனையாச்சு, யார் இந்த மாதிரி காரியத்தை பண்ணா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். பொருளுரை. வசந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, சாந்தி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. இச்சம்பவம் உத்தராவின் கணவரான அபிமன்யுவின் மரணத்திற்கு பிறகு நிகழ்ந்தது. அபிமன்யுவின் விதவையான உத்தரா அவளது கணவரின் வழியை பின்பற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவள் கர்ப்பிணியாக இருந்தாள். பகவானின் மிக சிறந்த பக்தரான பரீட்சித் மகாராஜன் அவளது கருவில் இருந்ததால் அவரை காப்பாற்றும் பொறுப்பு அவளுக்கு இருந்தது. ஒரு குழந்தையின் தாய்க்கு அக்குழந்தைக்கு எல்லா பாதுகாப்பையும் அளிக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை உள்ளது. எனவே இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன் வெளிப்படையாக கூறுவதற்கு உத்தரா வெட்கப்படவில்லை. உத்தரா ஒரு மிகச்சிறந்த அரசரின் மகளாகவும், மிகச்சிறந்த வீரனின் மனைவியாகவும், மிக சிறந்ததொரு பக்தரின் மாணவியாகவும் மற்றும் பிறகு மிகச்சிறந்ததொரு அரசரின் தாயாகவும் கூட இருந்தாள். எல்லா விஷயங்களிலும் அவள் அதிர்ஷ்டசாலியாகவே இருந்தாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ உத்தராவுக்கு அந்த பொறுப்பு, தன்னுடைய குழந்தையை காப்பாற்றணும். இந்த குழந்தை தான் பரீட்சித், அந்த பரீட்சித் மகாராஜரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால உத்தரா வந்து ஓடி வந்து பகவான் கிட்ட இந்த செய்தியை சொல்றாங்க. ஸோ அபிமன்யுடைய மனைவியா இருந்தாங்க. உத்தராவுடைய அப்பா வந்து அந்த விராட தேசத்துடைய ராஜா. அங்கத்தான் அவங்க வந்து அஞ்ஞாதவாசம் இருந்தாங்க. அஞ்ஞாதவாசம், பாண்டவர்களுடைய அஞ்ஞாதவாசத்தின் போது விராட தேசத்துல தான் அவங்க இருந்தாங்க.
ஸோ அப்போ அர்ஜுனன் தான் உத்தராவுக்கு நாட்டிய கலை, அதுக்கப்புறம் இந்த கர்நாடக சங்கீதம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். ஏன்னா அப்போ அர்ஜுனனுக்கு ஊர்வசினால ஒரு சாபம், அதாவது அலியா இருக்கணும்னு சொல்லி ஒரு சாபம், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம. அந்த சாபத்தை பயன்படுத்தி ஒரு வருஷம் அர்ஜுனன் அஜ்ஞாதவாசத்துக்கு அதை பயன்படுத்திக்கிட்டார். அப்போ இளவரசிக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுக்கறதுக்காக அர்ஜுனன் வந்து அங்க இருந்தார். ஆக்சுவலி அவர் அர்ஜுனன்னு தெரிஞ்ச உடனே விராட ராஜா வந்து அர்ஜுனனுக்கு தான் உத்தராவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னார். ஆனா அர்ஜுனன் மறுத்துட்டார். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அபிமன்யுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால மிகச்சிறந்த ஒரு பக்தனின் மாணவியாகவும் அர்ஜுனனுடைய மாணவியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறந்தது ஒரு அரசரின் தாயாகவும், அது பரீட்சித் மகாராஜரோட அம்மாவா இருக்க போறாங்க. ஸோ உத்தரா வந்து எல்லா விதத்திலையும் அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு இங்க பிரபா சொல்றார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வந்து அர்ஜுனனுடைய ஸ்டூடெண்ட் மாணவியா இருந்தாங்களா மாதாஜி? இவ்வளவு நேரம் அதானே சொன்னேன்னா. ஓகே மாதாஜி. எங்க போயிட்டீங்க நீங்க? இருந்த மாதாஜி, மறுபடியும் எனக்கு அது கரெக்ட், எனக்கு மறுபடியும் கிளியர் பண்றதுக்காக கேட்டேன் மாதாஜி. அர்ஜுனன் தான் உத்தராவுக்கு டான்ஸ், மியூசிக் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அவர் வந்து அந்த விராட தேசத்துல அஜ்ஞாதவாசம் ஒரு வருஷம் இருந்த போது அர்ஜுனன் ஊர்வசியினுடைய சாபத்தை பயன்படுத்திக்கிட்டார். ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் இல்லாம அலியா அங்க இருந்து அவங்களுக்கு அந்த கலைகளை சொல்லி கொடுத்தார். இளவரசிக்கு அந்த கலைகளை சொல்லி கொடுத்தார். ஓ சரி. இப்பதான் அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே. சூதௌவாச்ச உபதார்ய வச்சஸ்தஸ்ய பகவான் பக்தவத்சலக அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்யத. திரும்ப யார் என்ட்ரி கொடுக்குறா அப்படின்னா அஸ்வத்தாமன். சூத கோஸ்வாமி கூறினார், அவளது வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட பின் பாண்டவ வம்சத்தின் கடைசி குழந்தையையும் கொன்று விடுவதற்காக துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்திருக்கிறான் என்பதை தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த 5 குழந்தைங்களை கொன்னது பத்தாது அப்படின்னு உயிரோட விட்டா போதும்னு போகாம அஸ்வத்தாமன் என்ன பண்றான், திரும்ப பிரம்மாஸ்திரத்தை விட்டு உத்தராவோட கருவுல இருக்கிற குழந்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றான். ஸோ அஸ்வத்தாமனுடைய மனம் எப்படி இருக்கு பாருங்க. பாண்டவர்கள் பக்தர்களா இருந்து பகவானுடைய அறிவுரை, பகவான் அவனை காப்பாத்தணும்னு நினைச்ச அர்ஜுனன் அவனுக்கு சரியான பாடம் புகட்டி அனுப்பினார். ஆனா திரும்ப என்ன பண்றான் அஸ்வத்தாமன், பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தை வேற யாரையும் அழிக்கிறதுக்கு உத்தராவோட கொல்லாது. யாரை கொல்லும் அப்படின்னா அந்த கருவுல இருக்கிற அந்த சிசுவை மட்டும் கொல்லும். ஏன்னா பிரம்மாஸ்திரத்துக்கு அந்த சக்தி இருக்கு. பர்டிகுலரா அந்த ஒரு இலக்கை மட்டும் தாக்கும். ரேண்டமா எல்லாரையும் போட்டு அடிக்காது. என்ன நோக்கத்துக்காக செலுத்தப்படுதோ அந்த நோக்கத்தை அது வந்து சரியா நிறைவேற்றும். அந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை திரும்ப அஸ்வத்தாமன் உத்தரா மேல செலுத்துறார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் எல்லா விஷயங்களிலும் பாரபட்சமற்றவர் ஆவார். இருப்பினும் அவரது பக்தர்களிடம் அவர் மனம் சாய்ந்தவராக இருக்கிறார். ஏனெனில் எல்லோருடைய நன்மைக்காகவும் இது மிகவும் தேவையாக உள்ளது. பாண்டவ குடும்பமானது ஒரு பக்தர்களின் குடும்பமாகும். எனவே அவர்கள் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். அதனால் தான் அவர் துரியோதனனின் ஆட்சியை அழித்து யுதிஷ்டிர மகாராஜனின் ஆட்சியை நிலைநாட்டினார். எனவே கருவில் இருந்து பரீட்சித் மகாராஜனையும் அவர் காப்பாற்ற விரும்பினார். மிகச் சிறந்த பக்தரான பாண்டவர்கள் உலகில் இருக்க வேண்டும் என்று பகவான் விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த இவ்வளவு பெரிய யுத்தத்துக்கும் துரியோதனுடைய அந்த பேராசை தான் காரணம். சோ பகவான் வந்து எல்லாருடைய நலம் விரும்பியா இருக்கார். ஆனா பக்தர்களுக்கு யாராவது வந்து தொல்லை கொடுக்கும் போது, பக்தர்களை துன்புறுத்தும் போது அதை பகவான் பொறுத்துக்கிறது கிடையாது. அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம அழிக்கப்படுறாங்க. ஆனா பகவானால அழிக்கப்பட்டாலும் அவங்க நற்கதி அடைகிறாங்க. அதுதான் பகவானுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நாம யாரையாவது வந்து இந்த மாதிரி கெட்டது ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது நமக்கும் பாவம், அவங்களுக்கும் எந்த நன்மையும் கிடையாது. ஆனா பகவானுக்கு எந்த பாவ விளைவுகளும் கிடையாது. அதே சமயத்துல அவரால் அழிக்கப்படுற அசுரர்கள் கூட நல்ல கதியை அடைகிறாங்க.
दर्हि येवात मुनिश्रेष्ठ पाण्डवा पाञ्च सायकान् ஆத்மனோபிமுகான் தீப்தான் ஆலக்ஷ்யாஸ்திராணி உபாததுஹு. மிகச்சிறந்த முனிவர்களில் முதன்மையானவரே சௌனகர், அப்பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய 5 ஆயுதங்களை கையில் எடுத்தனர். அவங்களும் சும்மா இல்ல, பாண்டவர்கள் இந்த தடவை என்ன செய்யறாங்க, அவங்களும் அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்து போராடுறதுக்கு தயாரா இருக்காங்க. லக்ஷ்மி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளரை வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாதுக்கு ஜெய். பிரம்மாஸ்திரங்கள் அணு ஆயுதங்களை விட சூட்சமமானவை ஆகும். யுதிஷ்டிர மகாராஜனை தலைமையாக கொண்ட 5 பாண்டவ சகோதரர்களையும் உத்தராவின் கருவிலுள்ள அவர்களது ஒரே பேரனையும் கொன்றுவிடுவதற்காக அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். ஆகவே அணு ஆயுதங்களை விட சக்தி வாய்ந்ததும் சூட்சமமானதுமான பிரம்மாஸ்திரம் அணுகுண்டுகளைப் போல் அவ்வளவு குருட்டுத்தனமானதல்ல. அணுகுண்டுகள் வெடிக்கப்படும் பொழுது அவை குறியையோ மற்ற இடங்களையோ வேறுபடுத்தி காண்பதில்லை. அணுகுண்டுகளை கட்டுப்படுத்த வழியில்லை என்பதால் முக்கியமாக அவை குற்றமற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்கின்றன. பிரம்மாஸ்திரம் அத்தகையதல்ல. அது குற்றமற்றவர்களுக்கு தீங்கிழைக்காமல் நேராக சென்று குறியை தாக்குகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அடுத்து பரீட்சித் மகாராஜர் எப்படி காப்பாற்றப்பட்டார், பகவான் என்ன மாதிரி லீலை பண்ணி பரீட்சித் மகாராஜரை காப்பாத்தினார் அப்படின்னு நாம திங்கட்கிழமை தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாதாஜி நமஸ்காரம். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. உங்களை மாதிரி இந்த ஸ்லோகத்தையும் எப்படியாவது மனப்பாடம் பண்ணணும் ஆசையா இருக்கு. அது எப்படி தெரியுமா பண்ணுங்க, ஸ்லோகத்தை ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க. சரி மாதாஜி. எழுதிக்கிட்டு நீங்க எந்த இடத்துல ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்களோ, உங்க கிச்சன்லயா இல்லைன்னா நீங்க ஹால்லையா, எங்க உங்க வீட்டுல நீங்க ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்களோ அந்த இடத்துல அந்த பேப்பரை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையா படிங்க. இப்ப பாஹி பாஹி இந்த ஒரு வார்த்தை இருக்கு, உத்தர உவாச்ச, அதை படிச்சுக்கோங்க. பாஹி பாஹி, அந்த பாஹி பாஹி வார்த்தையே நீங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருங்க. அதுக்கப்புறம் மகாயோகின், தேவ தேவ, அது கூட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேர்டு வேர்டும் பார்த்துக்கணும். அந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கொடுத்துருக்காங்கல்ல, அது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஈஸியா நீங்க சமஸ்கிருதத்துடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 10 ஸ்லோகம் மெமரி பண்ணீங்கன்னா 11ஆவது ஸ்லோகம் தானா உங்க டபக்குன்னு உட்காந்துக்கும். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க முதல்ல கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா, குரு எல்லாம் சொல்லக்கூடாது. காலைல பலபத்திர பிரபு கிட்ட கூட சொன்னேன், பிரபு உங்களுடைய இதுல நான் எங்களுக்கு மாதாஜி கிளாஸ் அருமையா பாகவதம் போயிட்டு இருக்கு பிரபு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மாதாஜி. எல்லாம் உங்களோட கருணையினாலதான். மாதாஜி பிரபுபாத கருணையில நாம எல்லாரும் பாகவதம் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால பிரபுபாதுக்கு ஜெய். இப்படி பண்ணுங்க மாதாஜி. நீங்க எந்த ஸ்லோகம் மெமரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நல்ல பெரிய எழுத்துக்கள்ல எழுதி நீங்க எந்த இடத்துல ரொம்ப நேரம் செலவு பண்ணுவீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்பப்ப அதை பாத்துக்கோங்க. அந்த ஸ்லோகத்தை பார்த்து நம்ம அதை மனசுலயே அதை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா, காலையில எழுச்சி ஒரு தடவை சொல்லுங்க, மத்தியானம் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் வச்சுக்கோங்க. நிறைய எல்லாம் வச்சுக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு ஸ்லோகம் நான் மெமரி பண்ணணும் அப்படி வச்சுக்கிட்டா கூட நாம நிறைய ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகே மாதாஜி. அது ஒரு குறையாவே மனசுல இருக்கு மாதாஜி. மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி மாதாஜி. ரொம்ப நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தண்டவத் பிரணாம் மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துடலாம் நம்ம. ஹரே கிருஷ்ணா. எனக்கு இன்னைக்கு 16 ஜெபம் பண்ண முடிஞ்சது. ஹரி போல். ஏகாதசி 16 ஹவர்ஸ் பண்ணிட்டீங்க.
ஆமா, சக்சஸ். ஒரே ஒரு தடவை தான் வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை 2, 3, 4 அப்படிதான் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு உங்களை மன்னிச்சு கிருஷ்ணரோட அருள்னால உங்களுடைய ஃபேஸ் தான் எனக்கு முன்னால வந்தது. என்னன்னு தெரியல. அப்படியே ஃபுல்லா 16 சொல்ல முடியும். அப்படியே நானும் ஜெபம் இந்த பண்ணணும்னு கிளாஸ்க்குள்ள நானும் ஜெபம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். இந்த ஆமா கிளாஸ் மாதாஜி, முடிக்கணும்னு நானே நினைச்சேன். 30 பண்ணிட்டேன் மாதாஜி. இந்த டைம் வரைக்கும் 30 பண்ணிட்டீங்களா? அப்ப நீங்க 30 எல்லாரும் சேர்ந்து எனக்கு மாதாஜி. நீங்க எல்லாரும் அந்த சேர்ந்து எனக்காக மாதாஜி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உண்மையதான் நினைச்சேன் மாதாஜி. உண்மையாலுமே உங்களை முகத்துல முன்னாடி நினைச்சேன். பகவானை நினைக்கணும். ஓகே, நீங்க எல்லாரும் ரொம்ப அன்பா இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாரையும். நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மாதாஜி. சோ நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. சரியா? நீங்க எங்களுக்கு 64 ஜெபமாலை எப்படி பண்ணிருப்பீங்கன்னு காலையில நினைச்சுனே பண்ணிருந்தேன் மாதாஜி. எப்படி இவங்க 64 ஜெபமாலையும் படிச்சிருப்பாங்க, எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பாங்க அப்படி இமேஜின் பண்ணினே காலையில படிச்சுன்னு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஆனா என்ன பண்றீங்க எல்லாரும்? திரையை போட்டு மூடிக்கிறீங்க. நீங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியல, முகத்தை பார்க்கவே முடியல. அப்படியே அசரீரி மாதிரி நான் கேட்டுக்கிறேன், ஒளி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு. நலங்கிறாங்க. தேங்க்யூ.